இன்னைக்கு நம்ம ஃபிஷரிஸ் கிளாஸ்ல ஃபிஷரிஸோட பேசிக் டெர்மினாலஜிஸ் அண்ட் கிளாசரிஸ் டேம் பார்த்துருவோம். நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ கிளாசரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா, ஒரு ஜென்ரல் அவுட்லுக் மாதிரி நமக்கு ஒன்று கிடைக்கும். இதுலேயே உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கிராஸ்ப் ஆகும் எப்படி இருக்கும்னு. ஸோ வில் ஸ்டார்ட் த செஷன். ஃபஸ்ட்டு அக்வாகல்ச்சர். அக்வாகல்ச்சர்னாலே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். பட் த ப்ராப்பர் டெஃபினேஷன் ஆஃப் அக்வாகல்ச்சர் வில் பி அக்வாகல்ச்சர். அந்த வேர்ட்லேயே இருக்கு. ஆக்வானா வாட்டர், கல்ச்சர்னா சம்திங். அங்கே ஏதோ ஒரு இடத்துல நம்ம க்ரோ பண்ணி அதுலேருந்து நம்ம ஈல்டு எடுக்கிறது தான் கல்ச்சர். வித் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட், அதை பேர் தான் கல்ச்சர். ஸோ அக்வாகல்ச்சருங்கிறது ஃபிஷ் மட்டும் இல்லை, அது வந்து எந்த ஒரு பிளான்ட்டாகவும் இருக்கலாம், எந்த ஒரு அனிமலாகவும் இருக்கலாம். அந்த அனிமல் ஃபிஷ்ஷாக கூட இருக்கலாம். வாட்டரை மீடியமாக யூஸ் பண்ணி நம்ம ஒரு கல்ச்சர் பண்ணுறோம். ஐ மீன் கமர்ஷியலாக ஒரு கல்ச்சர் பண்ணி அதுலேருந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறோம்னா அதுக்கு பேர் அக்வா கல்ச்சர்னு வரும். இந்த செகண்ட் டேர்ம் இஸ் ஹிஸ்டியாலஜி. ஹிஸ்டியாலஜிங்கிறது சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஃபிஷஸ். அதுக்கப்புறம் மேரிகல்ச்சர். மேரிகல்ச்சரும் அது மாதிரி 2 வேர்ட்ஸ் இருக்குது. அது மெரைன் ப்ளஸ் கல்ச்சர் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். மெரைன்னா நம்ம கடல் சார்ந்த அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் கோஸ்டல் அக்வா கல்ச்சர்னு பேர். ஸோ கடல்லையே டைரெக்டாக இல்லை கடல் கரையிலேயே டைரெக்டாக நம்ம போய் கல்ச்சர் பண்ணுறது. இந்த இடத்துல கல்ச்சருங்கிறது ஃபிஷ் ஸ்பீசிஸ் அஸ் வெல் அஸ் சீவீட்ஸ். அதுவும் நம்ம பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான டெஃபினேஷன்ஸ்லாம் சம்டைம்ஸ் கேட்கலாம். அது மாதிரி கொஸ்டின்ஸும் கூட வந்திருக்கு. அதனால இந்த டெஃபினேஷன்ஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சின்ன வேர்டில் வந்து ட்விஸ்ட் பண்ணி ஆப்ஷன்ஸ் வந்து கன்ஃபியூசிங்காக கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஸோ நம்ம படிக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை நல்லா டீப்பாக படிச்சுக்கணும். அதுதான் நல்லது. ஸோ மேரிகல்ச்சருங்கிறது கோஸ்டல் அக்வாகல்ச்சர்னு இன்னொரு பேர் இருக்குது. அது நம்ம டேரெக்டாக கடல்லையே பண்ணக்கூடிய அக்வாகல்ச்சர் இருக்குது. அவ்வளோதான். அக்வாகல்ச்சர் தான் அதோட டைப் தான். டேரெக்டாக கடல்லே பண்ணுறது. எப்படி நம்ம கடலில் பண்ணுவோம்னா, கடல் வந்து ஒரு அன்கண்ட்ரோல்டு ரொம்ப வாஸ்டான ஒரு என்வரான்மெண்ட். அதில் வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் மீன்ஸில் போய் நம்ம ஃபீடு போடுறதோ இல்லை ப்ரோபயோட்டிக்ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை அந்த என்வரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம். அதுக்காக சில ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் கேஜஸ் அண்ட் பென்ஸ்ன்னு சொல்லுவோம். கேஜஸ் பென்ஸ்னா என்னன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இது வந்து ஒரு மேன்மேட் ஸ்ட்ரக்சர். அந்த ஒரு பாண்டு மாதிரி இல்லை ஒரு ஐ மீன் ஆர்டிஃபிஷியல் ஒரு கண்ட்ரோல் என்வரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கேஜ் அண்ட் பென். அது போய் கோஸ்ட்னா கடல் கரை, அப்புறம் கடல்லையும் நம்ம டைரெக்டாக அதை இன்ஸ்டால் பண்ணி அந்த இடத்துல வந்து ஃபிஷ் கல்ச்சர் பண்ணுறது மேரிகல்ச்சர். ஃபின் ஃபிஷ் அண்ட் ஷெல் ஃபிஷ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஷெல் ஃபிஷ்ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம்னா ஃபின் ஃபிஷ்ங்கிறது ஈஸியாக இருக்கும். ஷெல் ஃபிஷ் வந்து நம்ம டைரெக்டாக நிறையவே நம்ம பார்ப்போம். கிராபு, நண்டு, ஷ்ரிம்ப்பு, அது மாதிரி நிறைய இருக்கு. கால்கேரியஸ் ஷெல் இருக்கக்கூடிய அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்லாம் ஷெல் ஃபிஷ்னு சொல்கிறோம். கால்கேரியஸ்னா கால்சியம் கார்பனேட்டால ஆன ஷெல். மோஸ்ட் ஆஃப் த ஷெல் வந்து கால்சியம் கார்பனேட்டர் தான் இருக்கும். சிலது வந்து கால்சியம் ஆக்சைடால இருக்கும். அதுவும் கம்மியான ப்ரொபோர்ஷன் தான். பட் மோஸ்ட்லி கால்கேரியஸ் ஷெல் தான் இருக்கும். அந்த மாதிரி கால்கேரியஸ் ஷெல் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஷெல் ஃபிஷ்னு சொல்லுவோம் நம்ம. கிராபு, ஷ்ரிம்ப்பு, லாப்ஸ்டர் இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கு அப்படியே கவுண்டர் பார்ட்டில் இருக்கக்கூடிய அது வந்து ஃபின் ஃபிஷ்னு சொல்லுவோம். ஃபின் ஃபிஷ்னா என்னன்னா ஃபின்ஸ் இருக்கும் அதுக்கு. நம்ம தமிழில் என்ன சொல்றது, நம்ம ஒரு டயக்ராம் கூட நம்ம போட்டு காட்டிடலாம். ஃபின்ஸ் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஃபின் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ஃபிஷிங் கியர் அண்ட் ஃபிஷிங் கிராஃப்ட், இதை நம்ம வந்து கம்பேரிட்டிவாக படிச்சுக்கலாம் நிறைய. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபின் ஃபிஷ், கியர் அண்ட் கிராஃப்ட் அப்படின்னு படிக்கும் போது ஈஸியாக நம்ம மெமரி பண்ணிக்கலாம். கியருங்கிறது ஒன்றும் இல்லை. கியருங்கிறது என்ன, கிராஃப்ட்டுங்கிறது என்ன, இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். கியர்னா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கிராஃப்ட்னா ஏதோ ஒரு வெசல் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கியருங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கிராஃப்ட்டுங்கிறது வெசல். அந்த கியருங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்குன்னா மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே கியர் தான். ஃபிஷிங் கியர் அது வந்து தூண்டிலாக இருக்கலாம், அதை நம்ம வந்து ராட் அண்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஹூக்ஸ் அண்ட் நெட்ஸு, இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். அது எல்லாமே ஃபிஷிங் கியர் அப்படின்னு போயிடும். ஃபிஷிங் கிராஃப்ட்னா வெசல், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போட்ஸு. அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ட்ராலர்னா என்ன பண்ணி பார்க்கலாம். பிளாங்க் பில்ட் கேனோஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சின்ன போட்டு, அதுக்கு இடையில பிளாங்க்ஸ் வச்சு செக்ரிகேஷன்ஸ் இருக்கும் ஃபார் சப்போர்ட். அண்ட் கெட்டமரான்ஸ் ஒன்றும் இல்லை, கட்டுமரம், நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கட்டுமரம். இதெல்லாம் தான் ஃபிஷிங் கிராஃப்ட். இன்னும் நிறைய கூட இருக்குது, அதை நம்ம போக போக பார்க்கலாம். அப்புறம் கல்ச்சர் அண்ட் கேப்சர், இதையும் நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். கல்ச்சர் அப்படிங்கிறது என்னன்னா ஹியூமன் இன்டர்வென்ஷன் நிறைய இருக்கும். அதில் இருக்கிற எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீடாக இருக்கட்டும்,
அதுக்கு போடக்கூடிய ப்ரோபயாட்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஹியூமன் இன்டர்வென்ஷன் அதிகமாக இருக்கும். ஹியூமன் சர்வைலன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டும் அதில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா ஷ்ரிம்ப் கல்ச்சர் அண்ட் காப் கல்ச்சர். ஏன் நம்ம இது ரெண்டையும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம்னா, இதுதான் வந்து அதிகமான ஈல்டு வந்து நம்ம கொடுக்கக்கூடியது. அதனால இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது கல்ச்சர் ஃபிஷரிஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது கேப்சர்னா ஹியூமன் இன்டர்வென்ஷன் வந்து ஹார்வெஸ்டிங்கில் மட்டும்தான் இருக்கும். மிச்சப்படி எதுவுமே கேப்சரில் வந்து இருக்காது. டைரெக்டாக அது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கடலில் இருக்குன்னா கடலில் நேச்சுரலாக அது ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் நடந்து ஃபிஷ் வளர்ந்து மெச்சூர் ஆகி மார்க்கெட்டபிள் சைஸுக்கு வந்துடும். நம்ம ஜஸ்ட் போய் ஒரு ஃபிஷிங் வெசலை எடுத்துகிட்டு போய் கடலில் அந்த மீனை பிடிச்சி எடுத்துகிட்டு வருவோம். அது மட்டும் தான் கேப்சர். அதுலேயே இருக்குது கேப்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஏதோ ஒரு இதை நம்ம வந்து கைப்பற்றுறது, அவ்வளோதான். அதான் வந்து கேப்சர். அதில் வந்து நம்ம வளர்க்குறதுக்கோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இருக்க போகிறது இல்லை. அன்லைக் கல்ச்சரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய இன்டர்வென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரை அண்ட் ஃபிங்கரிங். ஃப்ரைங்கிறது எக் ஹேட்ச் ஆகி அதுக்கப்புறமே உள்ள ஸ்டேஜ் ஃப்ரைக்கு அப்புறம் உள்ள ஸ்டேஜ் ஃபிங்கர்லிங். இதுதான் நம்ம பார்த்துக்கணும். ஃப்ரைங்கிறது சின்ன ஃபிஷ்ஷு, ஃபிங்கர்லிங்கிறது ஃப்ரையை விட கொஞ்சம் பெரிய ஃபிஷ். இம்மச்சூர் ஃபிஷ் ஆஃப்டர் த ஹேட்ச்லிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா எக்குக்கு அப்புறம் வரக்கூடியது ஹேட்ச்லிங் அப்புறம் வரக்கூடியது ஃப்ரை. அதோட டேஸ் கொடுத்துருக்கு. 1 மாசத்திலிருந்து 2 மாசம் வரைக்கும் ஆவரேஜில் அது ஃபிஷ்ஷோட ஸ்பீசிஸை பொறுத்து. பட் ஆவரேஜில் 1 மாதம் வந்து நார்மலாக நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து 1 மாதம் தான் இருக்கும். சிலது வந்து 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் ஃப்ரையாக இருக்கும். அடுத்தது ஃபிங்கர்லிங்கிறது ஒரு விரலிகள்னு சொல்லுவோம் தமிழில். ஒரு விரல் அளவில் இருக்கும். இதை தான் நம்ம வந்து அதிகமாக டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் அதிகமான ஸ்டாக்கிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஃபிங்கர்லிங்ஸ் தான். இதோட லென்த் கொடுத்துருக்காங்க 10 to 15 சென்டிமீட்டர். ஒரு அரை அடி மேக்ஸிமம். இந்த பெரிய ஸ்பீசிஸ்லாம் இந்த 15 சென்டிமீட்டர் இருக்கும். நார்மலாக வந்து ஒரு 8, 9 to 10 அந்த சென்டிமீட்டர் ரேஞ்சில் இருக்கும் ஃபிங்கர்லிங்கிறது. இதை தான் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய குளத்தில் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணுவோம். கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடியது ஃபிங்கர்லிங் தான். ஃப்ரைங்கிறதும் ரேர்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஃப்ரையை விட ஃபிங்கர்லிங் கொஞ்சம் அடாப்ட் ஆகிருக்கும் கல்ச்சருக்கு, கொஞ்சம் ஹார்டியாக இருக்கும். அப்புறம் உள்ளது அனட்ராமஸ் அண்ட் கேட்டட்ராமஸ் ஃபிஷ். அனட்ராமஸ்னா இதெல்லாமே மைக்ரேஷனை பொறுத்தது. ஃபிஷ் வந்து ஒன்று ஃபீடுக்காக மைக்ரேட் ஆகும், இன்னொன்று ப்ரீடிங்காக மைக்ரேட் ஆகும். இந்த 2 மைக்ரேஷனில் விகரஸாக உள்ளது ப்ரீடிங்காக உள்ளது தான். ஏன்னா ப்ரீடிங்கிறது அதோட ஒரு இன்ஸ்டிங்டிவ் ப்ராசஸ். அது ப்ரீட் பண்ணலன்னா அதோட அந்த ஒரு பிளட் லைனே அழிஞ்சிரும். ஸோ அது அதோட அல்டிமேட்டான கோலே வந்து ப்ரீடிங் தான். அதோட பிளட் லைன் வந்து அதோட ஜீன் பூல் வந்து அதை மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால ஃபீடிங்காகவும் ப்ரீடிங்காகவும் மைக்ரேட் ஆகும் ஃபிஷ்ஷு. அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அனட்ராமஸ், கேட்டட்ராமஸ். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அனட்ராமஸ்னா ஆற்று நோக்கி போகிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிஷ் வந்து சால்ட் வாட்டரில் தான் இருக்கும், அதாவது கடலில் தான் இருக்கும். பட் ப்ரீடிங்காக அது வந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு வரும். அதுக்கு பேர் அனட்ராமஸ் ஃபிஷ். அனட்ராமஸ் ஃபிஷ்னா ஆற்றை நோக்கி போகிறது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. அடுத்தது கேட்டட்ராமஸ்னா கடலை நோக்கி போகிறது. அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். கடலை நோக்கி போகுதுன்னா அந்த ஃபிஷ் வந்து கடல் நோக்கி போகுதுன்னா எங்கேருந்து போகும்? ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து தான் போகும். அது நார்மலாக ஃப்ரெஷ் வாட்டர் தான், பட் ப்ரீடிங்காக கடலை நோக்கி போகும். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்தது ஆம்பிட்ராமஸ் ஃபிஷ். ஆம்பிட்ராமஸ் ஃபிஷ்க்கு வந்து பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம ஆம்பிபியன் சொல்லுவோம்ல, ஃப்ராக். ஸோ அதில் டெரஸ்ட்ரியலாகவும் இருக்க முடியும், அக்வாட்டிக்காகவும் இருக்க முடியும். அதாவது தரையிலையும் இருக்க முடியும், தண்ணியிலே இருக்க முடியும். அது மாதிரி இங்கே நம்ம வந்து 2 இதை ரிலேட் பண்ணும்போது ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர் சொல்லுவோம். ஸோ அந்த ஆம்பிட்ராமஸ் ஸ்பீஷிஸ் எல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர்லையும் இருக்க முடியும், மரைன் வாட்டர்லையும் இருக்க முடியும். அதால் அதுக்கு வந்து ப்ரீடிங் வந்து பெரிய இஷ்யூவாக இருக்காது. எந்த இடத்துலையுமே அதால் நல்லா டீசெண்டாக ப்ரீட் பண்ண முடியும், யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்தது பொட்டமோட்ராமஸ் அண்ட் ஓஷியனோட்ராமஸ். பொட்டமோஸ் அப்படிங்கக்கூடியது ஒரு டேர்ம். அது வந்து ஒரு லட்டின் டேர்ம். அதுக்கு மீனிங் வந்து லேக் அப்படின்னு பேர். பொட்டமோஸ்னா டேரக்டாக லேக். பட் அதுக்கான இன்னொரு மீனிங் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். லேக்னாலே ஃப்ரெஷ் வாட்டர் தான் மோஸ்ட்லி, எக்ஸப்ட் ஃபார் ஷார்ட் லேக். பொட்டமோஸ்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது ஃப்ரெஷ் வாட்டர் தான். அது வந்து ஃப்ரெஷ் வாட்டருக்குள்ளே மட்டுமே மைக்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும், வேற எங்கேயுமே போகாது. ஃப்ரெஷ் வாட்டருக்குள்ளாரையே ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து இன்னொரு ஃப்ரெஷ் வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் 2 டிஃப்ரெண்ட் ரிவர்ஸ்க்குள்ளே அது மைக்ரேட் ஆகலாம். அது வந்து எந்த பர்பஸுக்காக வேணா இருக்கலாம், ஃபீடிங்காக, ப்ரீடிங்காக, எதுக்காக வேணா இருக்கலாம். பட் வந்து அது மைக்ரேட் பண்ணும். ஃப்ரெஷ் வாட்டருக்குள்ளேயே 2 டிஃப்ரெண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ்க்குள்ளே மைக்ரேட் பண்ணுறது பொட்டமோட்ராமஸ் ஃபிஷ். அதே மாதிரி ஓஷியனோட்ராமஸ், அது வந்து ஓஷன் அதிலே டேர்ம் இருக்குது, ஸோ சால்ட் வாட்டர். இந்த ட்ராமஸ் அப்படிங்கிறது மைக்ரேஷன். முன்னாடி உள்ள டேர்ம் வந்து எந்த இடத்துல அது மைக்ரேட் ஆகுதுங்கிறது. பொட்டமோஸ்னா ஃப்ரெஷ் வாட்டர், ஓஷியானோன்னா நமக்கு தெரியும் ஓஷன்னு, ஆம்பினா ரெண்டுமே போத்து. கேட்டோட்ராமஸ்னா கடல் நோக்கி போகிறது, அனட்ராமஸ்னா ஆற்று நோக்கி போகிறது. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் ஃபீகண்டிட்டி. ஃபீகண்டிட்டிங்கிறது என்னன்னா ஒரு
ஒரு ஃபீமேல் ஃபிஷ், ஒரு அடல்ட் ஃபீமேல் ஃபிஷ் விச் இஸ் ரெடி டு லே எக்ஸ், அதாவது மெச்சூர்ட் ஆகி இந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் வரைக்கும் மெச்சூர்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் ஃபிஷ்ஷோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி டு லே எக்ஸ், அதாவது அந்த ஃபிஷ்ஷால் எவ்வளோ அளவுக்கு எக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறது தான் ஃபீகண்டிட்டி, த எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் எக்ஸ். அதான் முட்டைகளை முட்டையிடும் திறன், அதான் வந்து ஃபீகண்டிட்டின்னு சொல்றது. ஒரு ஃபிஷ்ஷுக்கு அதிகமான ஃபீகண்டிட்டி இருக்குன்னா அதிகமான எக் வந்து அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். கம்பேரிட்டிவ்லி மற்ற ஃபீமேல் ஃபிஷ்ஷை விட இந்த ஃபீமேல் ஃபிஷ்ஷுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். அதுக்கான பயாட்டிக் பொட்டன்ஷியலும் அதிகம். பயாட்டிக் பொட்டன்ஷியல்னா அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய லிவிங் ஆர்கானிசம்ஸ் நிறையா இருக்கும். அதால் அதிகமான குஞ்சுகளை பொறிக்க முடியும். நிறையா அது வந்து நமக்கும் அதான தேவை. நமக்கும் வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல நிறைய யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரூடர் தான் தேவை. ப்ரூடர்னு சொல்லுவோம். ப்ரூடர்னா என்னன்னா ஆல்ரெடி மெச்சூர்ட் ஆகி நிறைய டைம் ரீப்ரொடக்ஷனில் ஈடுபட்டு அந்த ஃபிஷ் வந்து நிறைய டைம் வந்து நிறைய எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேரண்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ப்ரூடர் அப்படின்னு பேர். அதை நம்ம வந்து ப்ரீடிங்காக ஸ்பெஷல் கேர், ஸ்பெஷல் ஃபீடு இதெல்லாம் கொடுத்து நம்ம பாதுகாப்பாக வச்சுருப்போம். அதுக்கு பேர் தான் ப்ரூடர். மோஸ்ட்லி அதிகமான ஃபீகண்டிட்டி இருக்கக்கூடியதை நம்ம ப்ரூடராக யூஸ் பண்ணுவோம். மிச்சதெல்லாம் நம்ம கமர்ஷியலாக எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். இந்த ப்ரூடரை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஹார்வெஸ்ட் பண்ண மாட்டோம். அன்லெஸ் அதோட எக்கனாமிக்கல் லைஃப்னு இருக்கும். அது முடிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுப்போம். அது வரைக்கும் அதை நம்ம வந்து பாண்ட்லேயே மெயின்டைன் பண்ணி அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸும் ஃபீடும் ப்ரோபயோட்டிக்ஸும் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுருப்போம். இந்த ஃபீடு, இன்ஜெக்ஷன், ப்ரோபயோட்டிக்ஸ் இதெல்லாம் பற்றியும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஸ்டாக்கிங் டென்சிட்டி. இது என்னதுன்னா நம்ம பேர்லேயே இருக்குது. ஸ்டாக்கிங்னா நம்ம ஒரு புதுசான ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்மளோட சீடை வந்து கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இங்கே வந்து சீடுங்கிறது ஃபிங்கர்லிங்ஸ், மோஸ்ட்லி ஃபிங்கர்லிங்ஸ் தான். சம்டைம்ஸ் வந்து சில ஸ்பீசிஸில் ஃப்ரைஸாகவும் இருக்கலாம், பட் மோஸ்ட்லி ஃபிங்கர்லிங்ஸ் தான். ஏன் நம்ம வந்து ஃபிங்கர்லிங் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஃபிங்கர்லிங் வந்து 10 to 15 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கும். அப்புறமே வந்து அது 2 months தாண்டி இருக்கும். ஹேட்ச் ஆகி 2 months தாண்டி அதோட ஏஜ் வந்து இருக்கும். 60+ டேஸ்க்கு வந்து இருக்கும். அது நல்ல வளர்ச்சியையும் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸையும் அதுக்கு இருக்கும். அதோட சேஞ்சிங் என்வரான்மெண்ட்டையும் அடாப்ட் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால தான் ஃபிங்கர்லிங்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டாக் பண்ணுவோம். ஸோ ஸ்டாக்கிங் டென்சிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பர்டிகுலர் என்வரான்மெண்ட், ஒரு பர்டிகுலர் கல்ச்சர் என்வரான்மெண்ட். அது வந்து ஒரு பாண்டாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் ரேஸ்வேவாக இருக்கலாம். இதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாண்டுன்னு வச்சுப்போம். பாண்டில் ஒரு பாண்டு இருக்குது. அது ஒரு பர்டிகுலர் ஹெக்டேரில் இருக்குது. ஒரு ஹெக்டேர்னு வச்சுப்போம். ஒரு ஹெக்டேருக்கு இப்போ ஒரு 1000 ஃபிங்கர்லிங்ஸ் நம்ம விட்டோம்னா அதோட ஸ்டாக்கிங் டென்சிட்டி 1000 ஃபிங்கர்லிங்ஸ் பெர் ஹெக்டேர். அதான் ஜஸ்ட் இவ்வளோ நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோங்கிறது தான் ஸ்டாக்கிங் டென்சிட்டி. அதுக்கப்புறம் பென்டிக் ஜோன். பென்டிக் ஜோனுங்கிறது என்னதுன்னா ஈக்கோலாஜிக்கல் ரீஜன் அட் த லோவஸ்ட் லெவல் ஆஃப் வாட்டர் பாடி லைக் சி ஆர் அ லேக் தட் இன்க்ளூட் செடிமெண்ட் சர்ஃபேஸ். அதாவது ஒரு அது வந்து ஒரு சீயா இருக்கலாம், இல்லை ஒரு எந்த ஒரு என்வரான்மெண்ட்டாக இருக்கலாம், எந்த ஒரு அக்வாட்டிக் என்வரான்மெண்ட்டாக வேணா இருக்கலாம். அதோட பேஸில் இருக்கக்கூடிய ஏரியா, அந்த ரீஜன், அங்கே இருக்கக்கூடிய மொத்தமாக அந்த செடிமெண்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ஏர், என்னென்ன ஏர் அங்கே அவைலபிளாக இருக்குது, அது மாதிரி அங்கே என்னெல்லாம் மினரல்ஸ் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்த ஒரு இடம் தான் பென்டிக் ஜோனுங்கிறது. அது ஒரு ஈக்கோலாஜிக்கல் ஜோன். இப்போ நம்ம எப்படி ஒரு அப்பர் சர்ஃபேஸ் நம்ம எல்லாம் நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கும். அதாவது நம்ம இருக்கக்கூடிய டெரஸ்ட்ரியல் போர்ஷன் எப்படிலாம் கிளாசிஃபிகேஷன் இருக்கும், அது மாதிரி கடலுக்கு அடியில் வாட்டர் பாடிக்கு கீழே பேஸில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனுக்கு பேர் பென்டிக் ஜோனுன்னு பேர். இந்த இடத்துல மோஸ்ட்லி சன்லைட்டே வந்து வராது. இதுக்கும் கீழே அபைசல் ஜோன் அப்படிலாம் சில இடம் இருக்குது. அது சில அப்படியே வெர்டிகல் வெண்ட்டாக இருக்கும். அங்கே சுத்தமாக சன்லைட்டே போகாது. இங்கே வந்து சன்லைட் பார்க்குறதே ரேர் இந்த பென்டிக் ஜோனில். இதுலேயும் சில ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு பேர் பென்தாஸ்னு பேர். இந்த மாதிரி பென்தாஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி இந்த பாக்டீரியா அண்ட் ஃபங்கையாக தான் இருக்கும். இதெல்லாம் டீகம்போசிங் ஆர்கானிசம்ஸ். இதில் வந்து டெட் ஆகி வரக்கூடிய பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்டெல்லாம் டீகம்போஸ் பண்ணி எங்கள் கேஸை ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பேர் பென்டிக் ஜோனுன்னு பேர். அதுக்கப்புறம் ட்ராலிங் அப்படிங்கிறது என்னென்னா டைப் ஆஃப் ஃபிஷிங். அதுலேயே வந்து ட்ரால் நெட் அப்படின்னு ஒரு கியர் இருக்குது. ஃபிஷிங் கியர் பேர் ட்ரால் நெட். அந்த ஃபிஷிங் கிராஃப்ட்டுக்கு பேர் ட்ராலர் போட் அப்படின்னு பேர். ட்ராலிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு நெட்டு இருக்கும். ஒரு அதுக்கு பேர் நெட்டு பேர் ட்ரால் நெட்டு. அந்த நெட்டை வந்து கடலுக்குள்ளே போட்டுருவாங்க. நிறைய வெயிட்டை வந்து கீழே கட்டி நெட்டோட கீழே வந்து நிறைய வெயிட்டை கட்டுவாங்க. அதுக்கு பேர் வந்து சிங்கர் அப்படின்னு பேர். நிறைய வெயிட்டாக இருக்கும். அது வந்து நெட்டை வந்து கீழே இழுத்துக்கிட்டு போகும். அதாவது இந்த பென்டிக் ஜோனுக்கு கீழே இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளோட்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஃப்ளோட்ஸுங்கிறது என்னதுன்னா
நெட்டோட மேலே கட்டியிருப்பாங்க. அது வந்து நெட்டை வந்து மேலே வந்து மிதக்க வைக்கும். ஸோ கீழே ஒரு ஃபோர்ஸ் இழுக்கும், மேலே ஒரு ஃபோர்ஸ் மிதக்க வைக்கும். நெட் வந்து அப்படியே வைடாக ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இந்த போட் இருக்குல்ல, நம்ம போட் வந்து ஃபிஷிங் கிராஃப்ட்னு சொல்லுவோம். அந்த கிராஃப்ட் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே போகும். இப்போ நெட்டை வந்து கீழேயும் மேலேயும் ஒரு ஃபோர்ஸ் பிடிச்சி இழுக்குது, ஃப்ரண்ட் சைட்லேயும் ஒரு ஃபோர்ஸ் பிடிச்சி இழுக்குறங்கிறப்போ அந்த நெட்டு வந்து ஒரு சி ஷேப்டு கப்பு மாதிரி மாறிடும். ஓகேவா? சி ஷேப்டு கப்பு, ஒரு அந்த லெட்டர் சி இருக்குல்ல, அது மாதிரி சி ஷேப்டு கப்பு மாதிரி மாறிடும். அந்த போட் போகிற சைட்லேயே அது அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். இழுத்துக்கிட்டே போகும்போது அதுக்கு இடையில உள்ள எல்லாத்தையும் அந்த நெட்டுக்குள்ளே வந்து கேதர் பண்ணும். இதுக்கு பேர் தான் ட்ராலிங் அப்படின்னு பேர். இந்த ட்ராலிங் வந்து பேஸில் தான் அதிகமாக பண்ணுவாங்க. சி ஃப்ளோரை ஒட்டி பண்ணுவாங்க. சி ஃப்ளோரில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரெகுலேஷன் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கோரல் ரீஃப் எல்லாமே, அதாவது பவளப்பாறைகள்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே டேமேஜ் ஆகி அது எல்லாமே இறந்து போயிடும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே போயிடும். அப்படிங்கிறதுனால சி ஃப்ளோரை ஒட்டின மாதிரியான ட்ராலிங் வந்து பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெகுலேஷன் இருக்குது. இதுதான் வந்து மோஸ்ட்லி மீன் பிடிக்கக்கூடிய காமனான மெத்தட் அண்ட் மோஸ்ட் லைக் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் மெத்தடும் இதுதான். பட் இது ஈக்கலாஜிக்கலி நிறைய டிஸ்பியூட்ஸ் இதில் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு வேணுங்கிற அந்த ஃபிஷ் வந்து அதிகமான குவான்டிட்டியில் ஐ மீன் லைக் சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய மெத்தட் வந்து மோஸ்ட் ப்ரூவன் சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் வந்து இந்த ட்ராலிங் தான். அந்த அதான் சொன்ன மாதிரி சி ஃப்ளோரில் வந்து நம்ம அந்த நெட்டை போட்டு இழுத்துக்கிட்டே போனோம்னா அதுக்கு பேர் பாட்டம் ட்ராலிங்னு பேர். 2 ட்ராலருக்கு நடுவில், ஐ மீன் லைக் 2 ட்ராலர் சேர்ந்து ஒரு ட்ரால் நெட்டை இழுத்துதுன்னா அதுக்கு பேர் புல் ட்ராலிங் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் பேடு ட்ராலிங்னு ஒரு பேர் இருக்குது, இதுக்கு புல் ட்ராலிங் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஓகே, இது வரைக்கும் நம்ம சில கிளாசரிஸ் பார்த்தோம். ஒரே ஏரியா பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். அதனால டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே வருவோம். டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய போர்ஷன்ஸில் ஒரு 20-25 கிளாசரிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். அது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு கொஞ்சம் கிளாசரிஸும் அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரியான தியரியும் படித்தா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி படிச்சுக்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி படிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். டெய்லி நம்ம கிளாசரிஸ் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். நீங்க மொத்தமா அடுத்த கிளாஸ் போறதுக்கு முன்னாடி இத கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ்ங்கிறது இவங்களுக்கு இதுல எல்லாமே ஃபிஷரிஸ் ப்ரொடக்ஷனையும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத்தையும் என்ஷூர் பண்றதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு. ஆல் ஓவர் த கண்ட்ரி இருக்கு. இதுல வந்து நிறைய சயின்டிஸ்ட் இருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாம் ஏஆர்எஸும் மற்ற ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்ல இருந்தும் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் ஒரு ஒரு கோல் இருக்கும், அது ஒரு ஒரு ரோலும் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு விஷன் அண்ட் மிஷன் இருக்கும். இதெல்லாமே வந்து கேரி அவுட் பண்றது தான் அவங்களோட வேலை. இதுல சில இன்ஸ்டியூட்டுக்கு முக்கியமான ரோல் இருக்கு. அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலே முக்கியம், அது நம்ம கொடுத்துருக்கோம். மிச்சம் இதெல்லாம் எங்க இருக்கு, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அதான் எங்க என்னன்னு பார்த்துக்கணும். பட் அந்த அந்த பேரை படிச்சாலே நமக்கு அது புரிஞ்சிடும், அந்த டெஃபினேஷன் என்னங்கிறது புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐசிஏஆர் சிஎம்எஃப்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசிஏஆருக்கு டெஃபினேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ஐசிஏஆர். சிஎம்எஃப்ஆர்ஐ அப்படிங்கிறது சென்ட்ரல் மரைன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது வந்து இதுதான் வந்து சிஎம்எஃப்ஆர்ஐ. இது ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஏன்னா இது வந்து ஃபிஷரிஸ் டேட்டா, ஒவ்வொரு வருஷத்துலையும் லீடிங் ஸ்பீசிஸ் எது, எந்தெந்த ஸ்டேட் எவ்வளோ ஃபிஷர்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க, கல்ச்சரில் எவ்வளோ இருக்குது, கேப்சரில் எவ்வளோ இருக்குது, வேர்ல்டு வைடாக யார் லீடரு, இந்த மாதிரியான ரிலையபிள் டேட்டாலாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் கம்பைல் பண்ணி கொடுக்கறது சிஎம்எஃப்ஆர்ஐ தான். இதுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொச்சின்ல இருக்குது, கேரளா ஸ்டேட்டில் கொச்சின்ல இருக்குது. அது தவிர ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் நிறையா இருக்குது. தூத்துக்குடியிலையும் ஒரு சிஎம்எஃப்ஆர்ஐ இருக்குது. The primary function is to collect detailed information on various aspects including biology and fishery. நம்ம ஃபிஷரினா நமக்கு தெரியும் ப்ரொடக்ஷன் டேட்டா. பட் பயாலஜிங்கிறது ஒவ்வொரு ஸ்பீசிஸ்குள்ளே போய் எவ்வளோ மேல் இருக்குது, எவ்வளோ ஃபீமேல் இருக்குது, அதுலேயும் சில சயின்டிஃபிக் டெரிவேஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க, இங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டு. அதுக்கான பாப்புலேஷன் டென்சிட்டி, ஒவ்வொரு ஸ்பீசிஸை பற்றின இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு மேல் அண்ட் ஃபீமேல் அந்த பற்றின இன்ஃபர்மேஷன், மார்டாலிட்டி எவ்வளோ ப்ரொடக்ஷன், ரேஷியோ என்ன, அது என்ன ஃபீட் எடுத்திருக்கு, வேற எதுவும் அனாமலிஸ் அங்கே எதுவும் அப்நார்மாலிட்டிஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான எல்லா விதமான ரிசர்ச்சையும் பண்ணி அவங்க இந்த இயர் வைடாகவே அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பண்ணிட்டு ஒரு இயர்க்கான கம்பைல்டு டேட்டா ஒரு பர்டிகுலர் மந்தில் அந்த ஒரு டேட்டில் கொடுப்பாங்க. அது வந்து நல்ல ரிலையபிளாகவே இருக்கும். இவங்க கடல் சார்ந்த எல்லா விதமான ப்ரொடக்ஷன் டேட்டாவையும் கொடுப்பாங்க, ரிசர்ச் டேட்டாவையும் இவங்க அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதான் வந்து சிஎம்எஃப்ஆர்ஐ. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொச்சின்ல இருக்கு. அடுத்தது ஐசிஏஆர் என்பிஎஃப்ஜிஆர். இது வந்து நிறைய இருக்கு. பியூரோ ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் சொல்லி நிறைய இருக்கு. அது பிளான்ஸுக்கும் நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்.
ஃபிஷ்ஷுக்கு வந்து இருக்கிறது வந்து நேஷனல் பியூரோ ஆஃப் ஃபிஷ் ஜெனடிக் ரிசோர்சஸ், கேபிட்டல் வந்து லக்னோ. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஸ்டியூட் ஃபிஷரிஸை பொறுத்த வரைக்கும். சிஎம்எஃப்ஆர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அது மாதிரி இது வந்து ஜெனடிக் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபிஷ் ஜெனடிக் ரிசோர்ஸ் இதோட முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, எந்தெந்த ஃபிஷ்லாம் இதுவரை இருந்திருக்கு, எதுக்காக நம்ம ஃபிஷ் ஜெனடிக் ரிசோர்சஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, பாஸ்ட்ல நிறைய ஃபிஷ் இருந்திருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஃபிஷ் இப்போ ப்ளூ வேல்லாம் ரொம்ப ஓல்டான ஃபிஷ் இப்போ. இப்போ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ப்ளூ வேல எடுத்து நம்ம பார்த்தோம்னா, அதோட ஏஜ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு முன்னாடி நிறைய ஃபிஷ் நமக்கு இருந்திருக்கு. ரொம்ப ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ல நமக்கு இருக்கக்கூடிய டைம், நம்ம இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய இயர் அந்த கேலண்டரை விடலாம் ஓல்டரான ஃபிஷஸ்லாம் இருந்திருக்கு. இன்னமும் சில இது இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாத ஏஃபோட்டிக் ஜோன்னு சொல்லுவோம். ரொம்ப அந்த சன்லைட்டே போக முடியாத ஜோன்ஸ்லாம் கடல்ல இருக்கு. அந்த ரீஜன்ஸ்ல நிறைய ஃபிஷஸ் தான் இருக்கு. அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அதோட ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். எப்படின்னா, ஃபாசில்ஸ்ன்னு சொல்லுவோம். படிகங்கள்னு. அது வந்து கடலுக்கு கீழ ஏதோ ஒரு கல்லுலயோ, இல்ல ஒரு ஏதோ ஒரு கோரல் ரீஃப்லயோ அது வந்து அப்படியே செடிமெண்ட் ஆயி அப்படியே இருக்கும். அத வந்து ரிசர்ச்சர்ஸ் போய் உள்ள போய் சயின்டிஸ்ட் போய் எடுத்துட்டு வந்து, அது வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங்ன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அஸ் வி நோ தட். ரேடியோ கார்பன் டேட்டிங்னா என்னன்னு தெரியும். கார்பன் 14ங்கிற ஒரு எலமெண்ட்ட ஒரு ஐசோடோப்ப வச்சு நம்ம அத எவ்வளோ ஆ ஓல்டு அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபாசில்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அது மூலியமா அந்த ஜெனடிக் ரிசோர்ஸ் அதோட ஜெனடிக் எந்த ஒரு ரிசோர்ஸா வேணா இருக்கலாம். அந்த செடிமெண்ட்ல அது இருக்கும். அத வச்சு அதோட ஏஜ கண்டுபிடிச்சு, அதோட இம்பார்ட்டன்ஸ், அந்த ஸ்பீசிஸ் வந்து எப்படி இருந்துச்சு, அதோட ஃபீடிங் ஹேபிட் என்னவா இருந்துச்சு, ஆ அது வந்து எப்படி அழிஞ்சுது, இன்னும் இருக்கா, இந்த மாதிரியான நெறைய ரிசர்ச்சஸ்லாம் கேரி அவுட் பண்ணுவாங்க. அதுக்காக உள்ளது தான் அந்த என்பிஎஃப்ஜிஆர். அதுல வந்து இது வந்து அதோட ஒரு பார்ட் தான். அது தவிர உயிரோட இருக்கக்கூடிய எல்லா ஃபிஷ்ஷோட ஒரு சாம்பிளும், அதோட ஜெனடிக் சாம்பிள்ஸும் அங்க வந்து பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க. ஃபார் ஃபர்தர் ரிசர்ச் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்காக அங்க பத்திரமா இருக்கும். ஸோ என்பிஎஃப்ஜிஆர் நேஷனல் பியூரோ ஆஃப் ஃபிஷ் ஜெனடிக் ரிசோர்சஸ் வந்து உத்தரப்பிரதேஷோட லக்னோல இருக்கு.